வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா, குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுக்கு தகுந்த மாதிரி இந்த மலை மேலே தாங்க முருகர் வந்து அமைந்திருக்காரு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரவணம்பட்டி கரட்டுமேடு பகுதியில் தான். இங்கெல்லாம் ஃபஸ்ட்டு மண் தர தான் இருக்கும். இப்போ நீட்டாக ரோடு பெரிய அகலம் ஒரு 100 அடி இருக்குன்னு நினைக்கிறேங்க போட்டிருக்காங்க ரோடு. 2 சைடு பார்க்கிங்க்கு வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுருக்காங்க. கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி இருந்த கோவில் அமைப்பே வேறு, கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக மாறிடுச்சுங்க. சூப்பராக நீட்டாக வந்து எல்லா அமைப்பும் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இந்த மாதிரி பெரிய ஆர்ச் வந்து போட்டிருக்காங்க. கீழேயே வந்து பூ விளக்கு எது வேணுமோ வாங்கிக்கணும். மேலே கடை கிடையாதுங்க. கோயிலுக்கு உள்ளே வரும்போது லெஃப்ட் சைடில் கடை இருந்துச்சு. இப்போ அதையும் தூக்கி ரைட் சைடில் போட்டு நீட்டாக கடையும் கட்டி விட்டுட்டாங்க. எது வேணுமோ அங்கேயே வாங்கிக்கலாம். நாங்கள் போய் சாமிக்கு பூ வாங்கிட்டு எங்களுக்கும் மல்லிப்பூ வாங்கிட்டு மேலே கிளம்பிட்டோங்க. கீழே வந்து பிள்ளையார் இருக்கார். பிள்ளையாரை சேவிச்சுட்டு அப்படியே மேலே ஏறி போகணும். கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. இந்த மலையை பார்த்தா எங்கள் ஊர் கைத்தமிழன் ஞாபகம் எங்களுக்கு வரும். ஆனால் அதுவே வந்து அம்மானால் ஏற முடியல. கொஞ்சம் வயசானவங்களாம் பொறுமையாக தான் வந்து ஏற முடியும். நல்லா இருந்துச்சுங்க. நாங்கள் எப்போவுமே வந்து டே டைமில் தான் வருவோம், நைட்டு வந்ததே கிடையாது. இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு 2 வாரம் ஆயிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா போய் விசிட் பண்ணி பாருங்கள். கும்பாபிஷேகம் முடிஞ்சு 2 வாரம் ஆகும், எவ்வளோ கூட்டம் வருது பாருங்கள். இப்போ ஃபுல்லாக மேலே ஏறுறதுக்கு இந்த ஹேண்ட் ரயில் போட்டுட்டாங்க, எஸ்எஸ்சில் போட்டுட்டாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க, இப்போ வந்து போட்டுட்டாங்க. மேலே ஒரு சின்ன பார்ட்டி ஹால்லாம் கட்டி விட்டுருக்காங்க. இந்த காது குத்து, கல்யாணம் எல்லாமே பண்ணுற மாதிரி ஹாலு, ரூமு எல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. பாருங்கள் லைட்டிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு. மேலே போய் பார்த்தோன்னா ஜகஜோதியாக இருந்துச்சு. நம்ம பாதி கோயம்புத்தூரையே பார்த்த மாதிரி இருந்துச்சு. கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்துச்சு. காற்று இதமாக செம்மையாக இருந்துச்சு. அங்கேருந்து வரவே வந்து மனசே வரலைங்க. அவ்வளோ அருமை. அதை சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. அப்புறம் வந்து மேலே வந்து ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு முருகர் பேர் போட்டு லைட்டிங்ஸும் மேலே சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே கீழேருந்து வரப்போ பார்த்தா இது நம்ம கரட்டுமேடு முருகர் டெம்பிளா அப்படின்னு எனக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சுங்க. ஏன்னா அவ்வளோ லைட்டிங்ஸ் வந்து கீழேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஜகஜோதியாக இருந்துச்சு. அப்புறம் மேலே இப்போ புதுசாக வந்து ஒரு பிரகாரம் வந்து அமைச்சு அங்கே வந்து வள்ளி தெய்வானையோட முருகர் வச்சுருக்காங்க. நார்மலாக வந்து முருகர் தனியாக தான் இருப்பார். இதுதாங்க மூலவர் இருக்கிற இடம். அங்கே இப்போ வந்து சுற்றி வர இடத்துல போட்டிருக்காங்க யாகசாலையும். கீழே ஒரு யாகசாலை, மேலே ஒரு யாகசாலை நீட்டாக வந்து அதெல்லாம் போட்டிருந்தாங்க. கும்பாபிஷேகத்தன்னைக்கு எவ்வளோ கூட்டம் வந்திருக்குமோ தெரியல. இன்னும் இப்போ 2 வாரம் கழிச்சு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு பாருங்கள். பூத்தோரணம்லாம் அவ்வளோ நீட்டாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இந்த ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாமியை வேண்டிட்டு போங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. இன்னும் செவ்வாய்க்கிழமை வந்து சாமி கும்பிட்றது ரொம்ப சிறப்பு.